இன்னைக்கு நம்ம UNIT-20ல மெத்தட்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங் அண்ட் crop இம்ப்ரூவ்மெண்ட் இந்த டாப்பிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ methods of plant breeding for crop improvements. So methods of plant breeding to develop high yielding varieties. என்னெல்லாம் மெத்தட்ஸ்னு பார்ப்போம். ஒன்னொன்னா introduction of new varieties of plants, then selection, polyploidy breeding, mutation breeding and hybridization. இந்த வீடியோவில் நம்ம introduction of new varieties of plantsம் செலெக்ஷனும் பார்க்க போகிறோம். ஸோ introduction of new varieties of plants அப்படின்னா என்ன? Introducing high yielding varieties of plants from one place to another. அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நல்ல ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ், அதாவது நிறைய விளைச்சல் தரக்கூடிய பிளான்ட் வெரைட்டிஸை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரிலேருந்து, சைனாலேருந்து, யூஎஸ்லேருந்து ஒரு பிளான்ட் வெரைட்டியை நம்ம எடுத்துகிட்டு வரோம்னா நம்ம அதை என்ன சொல்கிறோம்? இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அறிமுகப்படுத்துகிறோம், இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். ஸோ அதனால தான் இதை இன்ட்ரடக்ஷன் சொல்கிறோம். சச் பிளான்ட்ஸ் தட் ஆர் இன்ட்ரடியூஸ்ட், இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இல்லையா, இப்போ வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரோம் இல்லையா, இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த பிளான்ட்ஸை தான் நம்ம எக்ஸாட்டிக் ஸ்பீஷிஸ்னு சொல்கிறோம். 1 mark question. ஸோ சச் பிளான்ட்ஸ் தட் ஆர் இன்ட்ரடியூஸ்ட் ஆர் கால்ட் எக்ஸாட்டிக் ஸ்பீஷிஸ். தீஸ் இம்போர்ட்டட் பிளான்ட் மெட்டீரியல்ஸ், இது எங்கேருந்து வருது? வெளியிலேருந்து வருது. ஸோ இம்போர்ட்டட்னு சொல்கிறோம். இந்த இம்போர்ட்டட் பிளான்ட் மெட்டீரியல், பிளான்ட்டாக இருக்கலாம், பிளான்ட்டோட பார்ட்ஸாக இருக்கலாம், டியூபர்ஸாக இருக்கலாம், கட்டிங்காக இருக்கலாம், ஸ்டெம்மாக இருக்கலாம். இந்த இம்போர்ட்டட் பிளான்ட் மெட்டீரியல்ஸ் மே கேரி பேத்தோஜன்ஸ் அண்ட் பெஸ்ட். இந்த இம்போர்ட் பண்ணக்கூடிய பிளான்ட் மெட்டீரியலில் வெளிநாட்டிலேருந்து நம்ம கண்ட்ரிக்கு வரக்கூடிய பிளான்ட் மெட்டீரியலில், பிளான்ட்ஸில் என்ன இருக்கலாம்? பேத்தோஜன்ஸ் அண்ட் பெஸ்ட். பேத்தோஜென்ஸ்னா என்ன? டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கனிசம். ஸோ அந்த வைரஸ் இருக்கலாம், பாக்டீரியா இருக்கலாம், ஃபங்கஸ் இருக்கலாம், பெஸ்ட்ஸ் இருக்கலாம், பூச்சிகள் இருக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்? அதை வந்து பிளான்ட் குவாரண்டைனில் வைக்கிறோம். இப்போ நம்ம கோவிடில் குவாரண்டைன் பண்ணிக்கிறோம் இல்லையா, எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால். ஸோ அந்த மாதிரி குவாரண்டைன்னா என்ன? அந்த பிளான்ட்டை தனிமைப்படுத்துகிறோம். அண்ட் தனிமைப்படுத்தி என்ன பண்ணுறோம்? இட் இஸ் தாரோலி டெஸ்டட், ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணுறோம். டெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் எந்த விதமான பேத்தோஜன்ஸும் பெஸ்ட்டும் இல்லைன்னு நிரூபணம் ஆனதுக்கப்புறமா அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் ஃபீல்ட்ஸில். அதை ஃபீல்ட்ஸில் எடுத்துகிட்டு போகிறோம், அங்கே வளர்க்குறோம். எக்ஸாம்பிள் ஃபேசியோலஸ் மூங்கோ, உளுந்து. இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஃப்ரம் சைனா. இந்தியாவுக்கு எங்கேருந்து இது இன்ட்ரடியூஸ் ஆச்சு? சைனாலேருந்து இந்தியாவுக்கு வந்தது. Next one, very important topic is selection. It is the oldest methods of plant breeding. Plant breedingல இருக்கிற oldest method எதுனா selection. It is based on morphological characters. எப்படி selection பண்ணுவோம்னா, morphological characters. நமக்கு ஒரு பிளான்ட்டை பார்த்தா நம்ம கண்ணுக்கு என்னெல்லாம் தெரியறதோ எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ், அதெல்லாம் தான் morphological characterன்னு சொல்கிறோம். இதை நம்ம phenotypeன்னு கூட சொல்கிறோம். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் phenotype ஆர் morphological character. ஸோ செலக்ட் பண்ணும்போது நம்ம கண்ணால் பார்த்து தான் செலக்ட் பண்ணுறோம், எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸை பார்த்து செலக்ட் பண்ணுறோம். And from a mixed population, individual plants or group of plants are sorted out or selected. So ஒரு mixed population என்ன? different characters இருக்கக்கூடிய population, variation இருக்கக்கூடிய populationலேருந்து ஒரு பிளான்ட்டையோ இல்லை குரூப் ஆஃப் பிளான்ட்டையோ செலக்ட் பண்ணுறோம். அதனால தான் இதோட பேர் என்ன? இந்த மெத்தடோட பேர் செலெக்ஷன்னு சொல்கிறோம். ஸோ மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் என்னெல்லாம் இருக்குது? 3 methods are there: mass selection, pure line selection and clonal selection. இப்போ இதை ஒன்றா பார்ப்போம். ஸோ மாஸ் செலெக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பிக்சரை பாருங்கள். ஸோ என்ன சொன்னோம்? நம்ம ஒரு மிக்ஸ்டு பாப்புலேஷன் இருக்குது. இங்கே வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டோ ரைஸோ ஏதாவது ஒரு பிளான்ட் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். நான் இங்கே டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக ப்ளூ கலரில், ப்ரௌன் கலர்லலாம் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த பிளான்ட் இந்த கலர்லலாம் இருக்காது. ஸோ டு ஷோ த டிஃப்ரென்ஸ். ஸோ இது வந்து ஹைட்டாக இருக்குதுன்னு எடுத்துக்கலாம், இந்த பிளான்ட்ஸ்லாம் குட்டையாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ மிக்ஸ்டு பாப்புலேஷனில் டிஃப்ரென்சஸ் இருக்குது. இது ஒரு கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு டிஃப்ரென்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சீட்ஸ் வந்து இந்த பிளான்ட்டில் ரொம்ப குட்டியாக இருக்கலாம், இந்த பிளான்ட்டில் சீட்ஸ் நிறையவா இருக்கலாம், இது டால் பிளான்ட், இது டார்க் பிளான்ட். ஸோ மிக்ஸ்டு பாப்புலேஷன் இது தான் சொல்கிறோம். ஸோ இந்த மிக்ஸ்டு பாப்புலேஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு எந்த டிசைரபிள் பிளான்ட் வேணுமோ, நமக்கு எந்த கேரக்டர்ஸ் வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஃபார்மர், எனக்கு டுவார்ஃபான பிளான்ட்ஸ் தான் வேணும்னா நான் என்ன பண்ணுறேன்? இந்த பிளான்ட்ஸ், டுவார்ஃப் பிளான்ட்ஸ், இப்போ நான் இங்கே சர்க்கிள் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ரெட் கலர் சர்க்கிள், இந்த பிளான்ட்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிளான்ட்ஸை வந்து என்ன பண்ணுறேன்? நான் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன், அறுவடை பண்ணி த்ரெஷிங் பண்ணுறேன், அடித்து சீட்ஸ் எல்லாம் எடுத்துடுறேன் இந்த எல்லா பிளான்ட்ஸ்லேருந்து. இங்கே ஆக்சுவலாக இது பண்ணுறது வந்து 100-1000 பிளான்ட்ஸ் வச்சு பண்ணுவாங்க. நான் இங்கே உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்க முடியாது, அதனால நான் ஒரு 6 பிளான்ட்ஸ் எடுத்திருக்கேன். 4 + 2 6. ஸோ இந்த பிளான்ட்ஸ், இந்த டுவார்ஃப் கேரக்டர்ஸை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஆஸ் அ ஃபார்மர். எனக்கு டுவார்ஃப் பிளான்ட்ஸ் தான் வேணும்.
கூட இருக்கலாம். ஸோ கண்ணால் பார்த்து நான் டுவார்ஃப் பிளான்ட்ஸை செலக்ட் பண்ணியிருக்கேன். அதோட சீட்ஸை அது அறுவடை பண்ணி இந்த பிளான்ட் அதோட சீட்ஸ் எடுத்துட்டேன். அண்ட் இந்த 6 பிளான்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிட்டேன், மிக்ஸ் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் கலந்துட்டேன். எல்லா சீட்ஸையுமே கலந்துட்டு என்ன பண்ணிட்டேன், அதை சோ பண்ணுறேன். சோ பண்ணும்போது எனக்கு செகண்ட் ஜென்ரேஷன், இது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் பிளான்ட், இதோட சீட்ஸ் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய சீட்ஸை சோ பண்ணும்போது எனக்கு செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் பிளான்ட் கிடைக்கிது. ஸோ அந்த பிளான்ட் செகண்ட் ஜென்ரேஷன் கிடைக்கக்கூடிய பிளான்ட்ஸ்லையும் வேரியேஷன் இருக்கும். இப்போ அதனால தான் இது ப்ளூவில் காமிச்சிருக்கேன். ஸோ அகெயின் என்ன இன்ட்ரெஸ்ட், எனக்கு எது வேணும்னா டுவார்ஃப் பிளான்ட்ஸ் தான் வேணும். ஸோ அந்த செகண்ட் ஜென்ரேஷனில் கிடைக்கக்கூடிய பிளான்ட்ஸ்லேருந்து அகெயின் நான் டுவார்ஃப் பிளான்ட்ஸை செலக்ட் பண்ணி திருப்பியும் அதோட சீட்ஸ் அந்த பிளான்ட்ஸை மட்டும் ஹார்வெஸ்ட் பண்ணி அதோட சீட்ஸ் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி திருப்பியும் நான் இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுறேன், திருப்பியும் சோ பண்ணுறேன். ஸோ எனக்கு அடுத்த ஜென்ரேஷன் கிடைக்கிறது. அகெயின் அந்த அடுத்த ஜென்ரேஷன்லேருந்து நான் இந்த பிளான்ட்ஸை, எனக்கு எது டிசைரபிள் ட்ரேட் தேவை, டுவார்ஃப், அந்த பிளான்ட்ஸ் எடுத்து திருப்பியும் அதை மட்டும் ஹார்வெஸ்ட் பண்ணி அதோட சீட்ஸ் எடுத்து சீட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி திருப்பியும் சோ பண்ணுறேன். ஸோ எனக்கு அடுத்த ஜென்ரேஷன் கிடைக்கிது. அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸ்ட்ரா எனக்கு தேவையில்லாத கேரக்டர்ஸ் இருக்கிற பிளான்ட்ஸ், இந்த ப்ளூ கலர், ஆல்ரெடி இந்த ப்ரௌன் கலர் இங்கே பார்த்தோம் இல்லையா, டால், இது எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ ஆஃப்டர் 7 or 8 ஜென்ரேஷன் என்ன ஆகும், நான் எனக்கு எந்த கேரக்டர்ஸ் தேவையோ டிசைரபிள் கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸ் எனக்கு கிடச்சிரும் ஆஃப்டர் 7 or 8 ஜென்ரேஷன். ஸோ எல்லா பிளான்ட்ஸுமே எனக்கு என்ன மாதிரி கிடச்சிது, டுவார்ஃப் கிடச்சிருச்சு. ஸோ அதுலேருந்து இப்போ நான் சீட்ஸ் எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி அதை ஃபார்மர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறேன். ஸோ தட் தே கேன் கல்டிவேட் இட். ஸோ இதுதான் மாஸ் செலெக்ஷன். இது ஏன் மாஸ் செலெக்ஷன் சொல்கிறோம்னா, நிறைய பிளான்ட்ஸ்லேருந்து நிறைய சீட்ஸை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, இதில் செலக்ட் பண்ண சீட்ஸை நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ நோட்ஸ் பார்க்கலாம். மாஸ் செலெக்ஷன் ஃப்ரம் அ மிக்ஸ்டு பாப்புலேஷன், பெஸ்ட் பிளான்ட்ஸ் ஆர் செலக்டட். இந்த பெஸ்ட் பிளான்ட்ஸ் ஆர் செலக்டட், திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். பெஸ்ட் பிளான்ட்ஸ்னால் என்ன மீனிங்னா, ஷோயிங் டிசைர்ட் கேரக்டர்ஸ், நமக்கு என்ன கேரக்டர் தேவையோ அந்த கேரக்டர் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸை செலக்ட் பண்ணுறோம். அதை தான் பெஸ்ட் பிளான்ட்னு இங்கே சொல்லியிருக்காங்க. Their seeds are collected. Collected seeds are sown, allowed to raise the second generation. This process is repeated for 7 or 8 generation. At the end, 7 to 8 generation kapparama, seeds are multiplied and distributed to the farmers for cultivation. இப்போ இதெல்லாமே நம்ம முன்னாடி பார்த்த ஸ்லைடோட நோட்ஸ். காமன் எக்ஸாம்பிள் பாருங்க, 1 mark question. For mass selection are groundnut varieties like TMV2 and AK10. அடுத்தது நம்ம பியோர் லைன் செலெக்ஷன் பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம மெண்டல் கிராஸ் படிக்கும்போது பியோர் லைன்னா என்னன்னு பார்த்துருக்கோம். நான் திருப்பியும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் ஒரு மிக்ஸ்டு பாப்புலேஷன், அகெயின் டுவார்ஃப் இருக்குது, டால் இருக்குது, அண்ட் நான் டிஃப்ரென்ஸ்க்காக ப்ளூ அண்ட் ப்ரௌனில் கூட வரைஞ்சிருக்கேன். ஸோ இதை தான் மிக்ஸ்டு பாப்புலேஷன்னு சொல்கிறோம். ஸோ பியோர் லைன் எப்படி இதிலேருந்து உருவாக்கணும்னா, ஒரு பிளான்ட் நான் எடுத்துக்கிறேன், எனக்கு இந்த பிளான்ட் தான் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த பிளான்ட் மை பிளான்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டிசைரபிள் கேரக்டர் இருக்கக்கூடிய பிளான்ட் இதுன்னா அதை என்ன நான் பண்ணுறேன், அதை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சீட்ஸை நான் சோ பண்ணுறேன். சோ பண்ணினதுக்கப்புறமா பிளான்ட்டில் செல்ஃப் பாலினேஷன் நடக்கிறது. அண்ட் அகெயின் அதுலேருந்து இந்த பிளான்ட்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய சீட்ஸை அகெயின் நான் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்து திருப்பியும் சோ பண்ணுறேன், திருப்பியும் செல்ஃப் பாலினேஷன் அதில் நடக்க விடுறேன். ஸோ என்ன ஆகுது, திருப்பி எனக்கு எல்லா பிளான்ட்ஸும் ஒரே மாதிரி கிடைக்கும். பியோர் லைன்னா என்ன பார்த்தோம், நம்ம மெண்டல் லா படிக்கும்போது ஹோமோசைகஸ், அதாவது ஒரே பிளான்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய அடுத்த ஜென்ரேஷன் அது அப்படியே தன்னோட பேரண்ட் ஆன்செஸ்டர் பிளான்ட் மாதிரி இருக்கும். எங்கேருந்து ஆரம்பித்தோமோ அதே மாதிரி இருக்கும் எல்லா பிளான்ட்ஸுமே. ஹோமோசைகஸ்னு சொல்லுவோம், பியோர் லைன் சொல்லுவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டால் பிளான்ட் எடுத்தோன்னா அந்த வீடியோஸ்லையும் நான் சொல்லியிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். டால் பிளான்ட் எடுத்தோன்னா அதை செல்ஃப் பாலினேட் பண்ணி செல்ஃப் ப்ரீட் பண்ணி கிடைக்கக்கூடிய எல்லா பிளான்ட்ஸும் என் ஜென்ரேஷனுக்கு அப்புறமா எல்லாமே டாலாக தான் இருக்கும். அதே மாதிரி ஷார்ட் பிளான்ட், டுவார்ஃப் பிளான்ட் எடுத்துட்டோம்னா என் ஜென்ரேஷனுக்கு அப்புறமா செல்ஃப் ப்ரீடிங், கிராஸ் பாலினேஷனுக்கு அப்புறமா எல்லாமே ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு ரிப்பீட்டட் செல்ஃப் பாலினேஷனுக்கு அப்புறமா என் நம்பர் ஆஃப் ஜென்ரேஷனுக்கு அப்புறமா பியோர் லைன், அதாவது எல்லாம் ஒரே மாதிரி பிளான்ட்ஸாக இருக்குது. நம்ம ஸ்டார்ட் பண்ணினது எங்கே ஸ்டார்ட் பண்ணினோம், ஷார்ட் பிளான்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணினோம். ஸோ பியோர் லைனில் நமக்கு எல்லாமே ஒரே மாதிரி பிளான்ட், ஹோமோசைகஸ் பிளான்ட் கிடச்சிது. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே தான் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கணும், மாஸ் செலெக்ஷனுக்கும் பியோர் லைனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு. ஸோ இப்போ நான் ஆக்சுவலாக நிறைய பிளான்ட், ஹண்ட்ரட்ஸ் டு தௌசண்ட்ஸ் எடுப்பாங்க. நான் இங்கே உங்களுக்கு 5 பிளான்ட் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ இந்த 5 பிளான்ட் நான் எடுத்திருக்கேன், டிசைரபிள் கேரக்டர் உள்ள பிளான்ட்டு. ஈச் பிளான்ட் இஸ் ஹார்வெஸ்டட், த்ரெஷ்ட் அண்ட் சோன் இன் செப்பரேட் பிளாட்.
ஸோ இப்போ அதோட மீனிங் என்ன, ஈச் பிளான்ட், இப்போ நான் 5 பிளான்ட் எடுத்திருக்கேன் இல்லையா, இந்த ஒரு பிளான்ட்டையும் நான் தனியாக எடுக்கிறேன், தனியாக அறுவடை பண்ணுறேன். இந்த பிளான்ட் எடுத்து தனியாக அறுவடை பண்ணுறேன், த்ரெஷ் பண்ணுறேன். த்ரெஷிங் நான் அடித்து கிரெயின் செப்பரேட் பண்ணுவாங்க இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு பிளான்ட் 1ன்னு போட்டிருக்கேன் பாருங்கள், 1ஓட த்ரெஷ் பண்ணி நான் சீடை செப்பரேட் பண்ணிடுறேன். இதோட சீட்ஸை எடுத்துனா இங்கே ஒரு பிளாட்னா ஒரு பீஸ் ஆஃப் லேண்டு. இப்போ பிளாட் போட்டு விற்கிறாங்க இல்லையா கிரவுண்டு, அந்த மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் லேண்டை பிளாட்னு. ஸோ இதில் இந்த 1ங்கிற பிளான்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் நான் தனியாக எடுத்து இது ஒரு பிளாட் 1 பிளாட்டில் சோ பண்ணுறேன், தனியாக இதை சோ பண்ணுறேன், விதைக்கிறேன் செப்பரேட் பிளாட்டில். அதே மாதிரி இந்த 2 பிளான்ட்ஸ், இந்த பிளான்ட்லேருந்து நான் சீட்ஸை கலெக்ட் பண்ணுறேன், அறுவடை பண்ணி த்ரெஷ் பண்ணி அதை தனியாக ஒரு பிளாட்டில், இந்த 2 பிளாட்டில் இந்த 2 பிளான்ட்டோட சீட். அதே மாதிரி 3 பிளான்ட்டோட சீட் இந்த பிளாட்டில், 4 பிளான்ட்டோட சீட் இங்கே, 5ஓடது இங்கே. ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த சீடெல்லாம் ஜெர்மினேட் ஆகி பிளான்ட் வரும். ஃபுல்லாக நல்லா ரெடி ஆனதுக்கப்புறமா, மெச்சூர் ஆனதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன், இதில் ஒரு பிளான்ட்டாக நான் ஸ்டடி பண்ணுவேன். ஈச் பிளான்ட் இஸ் இவாலுவேட்டட் செப்பரேட்லி. இந்த பியூர் லைன்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு 5 பிளான்ட் இருக்கா, 5 பிளான்ட்டையும் டிஃப்ரெண்ட்டான பிளாட்டில் நம்ம சோ பண்ணிட்டோம் அதோட சீட்ஸை. அண்ட் இப்போ ஒரு பிளான்ட்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சீட்ஸ் எந்த மாதிரி இருக்குது, நமக்கு வேண்டியக்கூடிய டிசைர்ட் கேரக்டர்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம். இல்லைன்னா அதை அப்படியே ரெஜெக்ட் பண்ணிடுறோம். இருக்குன்னா சப்போஸ் இப்போ நான் இங்கே கிராஸ் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு பிளான்ட்லேருந்து வந்தது இந்த பிளாட்டில் இருக்குது, இது நமக்கு தேவையில்லை, டிசைர்ட் கேரக்டர் இல்லைன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுறோம் கிராஸ். அண்ட் தென் 4th பாருங்கள் நான் ஒரு கிராஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுவும் நமக்கு வேண்டாம், டிசைர்ட் கேரக்டர்ஸ் இல்லை. ஒரு பிளான்ட்டாக பார்க்குறோம், இதுவும் இல்லை. அப்போ நமக்கு இப்போ இப்போ பார்த்தோன்னா இந்த 2 and 3லேருந்து வந்த இந்த பிளான்ட்லேருந்து வந்து சீட்ஸ், நம்ம அதுலேருந்து வரக்கூடிய பிளான்ட்ஸ் முளைக்கிற மாதிரி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த பிளான்ட்ஸை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது டிசைர்ட் கேரக்டர் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம பெஸ்ட் வெரைட்டியாக ரிலீஸ் பண்ணுறோம், பியூர் லைன் வெரைட்டியாக ரிலீஸ் பண்ணுறோம். இதுதான் பியூர் லைன் செலெக்ஷன். இதில் நம்ம மாஸ் செலெக்ஷனில் எல்லா சீட்ஸையுமே அறுவடை பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் என்ன பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணல, ஒரு பிளான்ட்டோட சீடையும் தனி பிளாட்டில் போட்டு நம்ம க்ரோ பண்ணுறோம், சோ பண்ணி க்ரோ பண்ணுறோம். இப்போ நோட்ஸ் பார்க்கலாம். பியூர் லைன் இஸ் a progeny of single individual. progeny-னா offspring of a single individual obtained by self breeding. நம்ம ஒரு இண்டிவிஜுவல் எடுத்தோம், ஒரு இண்டிவிஜுவல் பிளான்ட் எடுத்தோம், அதை ரிப்பீட்டட்லி செல்ஃப் பாலினேட் பண்ணினோம், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய progeny offspring தான் நம்ம பியூர் லைன்னு சொன்னோம் இல்லையா. திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இண்டிவிஜுவல் பிளான்ட் செலெக்ஷன். சிங்கிள் பிளான்ட்டை செலக்ட் பண்ணுறோம் கடைசியாக, அதனால தான் இதை இண்டிவிஜுவல் பிளான்ட் செலெக்ஷன்னு சொல்கிறோம். From a self-pollinated crop, large number of plants are selected and harvested individually. தனியாக harvest பண்ணுறோம். Individual plant progenies from them are evaluated separately. ஸோ நான் என்ன சொன்னேன், ஒரு பிளாட்டில் போட்டிருக்கிற சீட்ஸோட அதுலேருந்து வரும் இல்லையா பிளான்ட், அதை தனியாக நம்ம இவாலுவேட் பண்ணுறோம், செக் பண்ணுறோம். த பெஸ்ட் ஒன் இஸ் ரிலீஸ்ட் ஆஸ் அ பியூர் லைன் வெரைட்டி. அதில் இருக்கிற பெஸ்ட்டை வந்து நம்ம ஒரு பியூர் லைன் வெரைட்டின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுறோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் ஃபார்மர்ஸ்க்கு. ஸோ அந்த ப்ராஜெனி வந்து பியூர் லைன்ங்கிறதுனால என்னவாக இருக்கும், சிமிலர் போத் ஜீனோடைபிக்கலி அண்ட் ஃபினோடைபிக்கலி சேமாக இருக்கும் டு த பேரண்ட். ஜீனோடைபிக்கலினா ஜீன் வந்து சேமாக இருக்கும், ஃபினோடைபிக்கலினா மார்ஃபாலஜிக்கலி அப்பியரன்ஸ் வைஸும் சேமாக இருக்கும். Next one is clonal selection. From a single plant through vegetative or asexual reproduction, a group of plants are produced. அதுதான் clone சொல்கிறோம். நம்ம வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள் இங்கே எடுத்துனோன்னா பொட்டேட்டோ டியூபர், இதில் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பொட்டேட்டோ டியூபர் மூலியமாக நடக்கும். ஸோ அந்த டியூபர்லேருந்து நிறைய பிளான்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் இல்லையா, அதை தான் நம்ம க்ளோன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பிளான்ட்லேருந்து இப்போ பொட்டேட்டோட பிளான்ட் இருக்குது, அதோட டியூபரை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த டியூபர்லேருந்து நமக்கு நிறைய பிளான்ட்ஸ் கிடைக்கும். அதை வெஜிடேட்டிவ்லையும் நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ண வச்சோம்னா அதுலேருந்து. ஸோ அதை தான் நம்ம க்ளோன்ஸ்னு சொல்கிறோம். ஆல் த பிளான்ட்ஸ் ஆஃப் அ க்ளோன் ஆர் சிமிலர் போத் ஜீனோடைபிக்கலி அண்ட் ஃபினோடைபிக்கலி இன் ஜீனோடைப் அண்ட் ஃபினோடைப். ஸோ இந்த க்ளோன்லேருந்து கிடைக்கக்கூடிய பிளான்ட்ஸ், இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாமே சேமாக இருக்கும். ஜீனோடைபிக்கலி ஜீன்ஸும் சேமாக இருக்கும், எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸும் சேமாக இருக்கும். ஸோ வாட் இஸ் க்ளோனல் செலெக்ஷன்? வெஜிடேட்டிவ்லி ப்ரொபகேட்டட் க்ராப் இருந்து ஒரு மிக்ஸ்டு பாப்புலேஷன் கிடைக்கிறது, அதுதான் க்ளோன்ஸ்னு சொல்கிறோம். ஏன்னா இப்போ இதிலேருந்து ஒரு க்ராப் உருவாக்கினோம் நம்மனா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலயமா, அது எல்லாமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஏன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஒரு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஸோ அதை வந்து தான் க்ளோன்ஸ்னு சொல்கிறோம். அந்த க்ளோன்ஸ்லேருந்து நம்ம டிசைரபிள் குவாலிட்டியான பிளான்ட்ஸ், நமக்கு தேவைக்கூடிய குவாலிட்டி இருக்கிற பிளான்ட்டை செலக்ட் பண்ணுறோம். அதனால தான் இதை க்ளோனல் செலெக்ஷன்னு சொல்கிறோம். அப்போ க்ளோன்ஸ் உருவாக்குறோம் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஒரு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலயமா, அண்ட் அந்த க்ளோன்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணுறோம் டிசைரபிள் பிளான்ட்ஸ். இதுதான் க்ளோனல் செலெக்ஷன்னு சொல்கிறோம். மெத்தட்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங் அண்ட் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட். இந்த டாப்பிக்கோட அண்டர்
பாலிப்ளாய்டி ப்ரீடிங் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், in sexually reproducing organisms, two complete set of chromosomes are present in somatic cells. This is called diploid or 2N. And then only one set of chromosome is present in gametic cells. This is called haploid condition. So இப்போ நம்ம plant breeding பற்றி படிச்சுட்டு இருக்கோம். பட் ஆனால் நம்மளோட ரிலேட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு இது நல்லா புரியும். அதனால நான் இங்கே ஹியூமன் பீயிங்கோட எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஹியூமன் பீயிங்ஸில் கேமீட்ஸ் ஃபார்ம் ஆகும், மேலில் ஸ்பெர்ம் அண்ட் ஃபீமேலில் எக். These two are gametes. These two have haploid chromosomes, haploid number of chromosomes. So நமக்கு தெரியும் human beings 46 chromosomes இருக்கு. ஆனால் gametesல என்ன இருக்கும், 23 தான் இருக்கும். மேல் gameteலையும் 23 தான் இருக்கும், ஃபீமேல் gameteலையும் 23 தான் இருக்கும். இதை தான் haploid conditionனு சொல்கிறோம். பட் பாடி செல்ஸில், அதாவது somatic cellsனு சொல்கிறோம், மற்ற எல்லா பாடி செல்ஸ்லேயும் 46 chromosomes இருக்கும். அதுதான் 2N condition, diploid conditionனு சொல்கிறோம். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஒன் செட் ஆஃப் குரோமோசோம்னா எப்பயும் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, ஒன் செட் இஸ் ஈக்குவல் டு என். அப்போ டூ செட்ஸ்னா என்ன, 2N. ஓகே. ஸோ செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கனிசம், பிளான்ட்டாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், அதில் பாடி செல்ஸில் 2 கம்ப்ளீட் செட் ஆஃப் குரோமோசோம் இருக்கும். 2 டைனா 2. ஸோ அதனால அதை டிப்ளாய்டுன்னு சொல்கிறோம். ஒரே ஒரு செட்டு தான் கேமெட்டிக் செல்ஸில் இருக்கும். பிளான்ட்ஸ்லேயும் அதே மாதிரி தான், இந்த பாலன் கிரெயின்ஸில் இருக்கிற ஸ்பெர்ம் செல்லையும் அப்படி தான் இருக்கும். அண்ட் எம்ப்ரியோ சாக்கில் எக் செல்லையும் ஹேப்ளாய்டில் தான் இருக்கும், ஹேப்ளாய்டு கண்டிஷன் தான் இருக்கும். Polyploid organism, they contain more than 2 set of chromosome. அப்போ ஒரு செட்னா நான் என்ன சொன்னேன், n. அப்போ 2 செட்னா என்ன, 2N. அப்போ பாலினா மெனி, பாலிப்ளாய்டு ஆர்கனிசம்னா என்ன, மோர் தென் 2 செட் ஆஃப் குரோமோசோம் இருக்கும், அதாவது கிரேட்டர் தென் 2N இருக்கும். டிப்ளாய்டோட அதிக நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தோன்னா, இப்போ இது ஒரு ஹேப்ளாய்டு n, ஒரு செட் ஆஃப் குரோமோசோம், இது ஹேப்ளாய்டு கண்டிஷன். இப்போ டிப்ளாய்டுனா என்ன, 2N. ஸோ இது டபுள் ஆக்கிடுறோம். ஸோ 2, இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ ட்ரிப்ளாய்ட்னா என்ன, 3 டைம்ஸ், இந்த என்னோட 3 டைம்ஸ் 3N. இப்போ நீங்கள் மேத்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க இல்லையா, அதே மாதிரி தான். N இங்கே 2 இருக்குது குரோமோசோம். ஸோ 3N என்ன, 3 × 2 ட்ரிப். அண்ட் தென் டெட்ராப்ளாய்ட்னா என்ன, 4 டைம்ஸ் N. N 2 இருக்குது, 4 டைம்ஸ் Nன்னா என்ன, 4 × 2 8. ஸோ இங்கே 8 குரோமோசோம்ஸ் இருக்குது. அதே மாதிரி பென்டாப்ளாய்ட்னா 5N, 5 × 2. இந்த எக்ஸாம்பிளில் Nன்னா 2. அதே மாதிரி ஹெக்ஸாப்ளாய்ட்னா என்ன, 6N, 6 × 2 12. ஸோ ஹேப்ளாய்ட்னா N, தட் இஸ் 1 செட் ஆஃப் குரோமோசோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி கண்டிஷன் இருந்ததுன்னா அதை தான் பாலிப்ளாய்டின்னு சொல்கிறோம். பாலிப்ளாய்டி கேன் பி இன்டியூஸ்டு பை, பாலிப்ளாய்டி நம்ம உருவாக்கலாம். எப்படி உருவாக்கலாம்னா, ஃபிசிக்கல் ஏஜென்ட்ஸ் மூலயமா. ஃபிசிக்கல் ஏஜென்ட்ஸில் என்னெல்லாம், ஹீட் மூலயமா ஆர் கோல்டு மூலயமா, இல்லை அந்த பிளான்ட் பாடியை எக்ஸ்ரேஸ்க்கு எக்ஸ்போஸ் பண்ணி, காமா ரேஸ்க்கு எக்ஸ்போஸ் பண்ணி பாலிப்ளாய்டியை அந்த பிளான்ட்டில் இன்டியூஸ் பண்ணலாம், உருவாக்கலாம். ஆர் கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் மூலயமா, கெமிக்கல்ஸ் மூலயமா. அதில் ரொம்ப முக்கியமான கெமிக்கல் என்னன்னா கால்சிசீன். திஸ் இஸ் 1 மார்க் கொஸ்டின். இந்த கால்சிசீன் எப்படி பாலிப்ளாய்டி உருவாக்கும்னா, this will cause doubling of chromosome. குரோமோசோமை டபுள் ஆக்கிடும், செட் ஆஃப் குரோமோசோமை டபுள் ஆக்கிடும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு பாருங்கள் எப்படி பண்ணுவோன்னு. நமக்கு தெரியும், நார்மல் செல் டிவிஷன், நார்மல் மைட்டாசிஸில் மெட்டாஃபேஸில் தி குரோமோசோம் வில் அரேஞ்ச் லைக் திஸ். அதுக்கப்புறமா த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வில் ஃபார்ம் அண்ட் இந்த குரோமோசோம் குரோமேட்டிட் 2ஆ உடையும். அண்ட் த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வில் புல் இட் அப்பார்ட். த குரோமேட்டிட்ஸை ஆப்போசிட் போல்ஸ்க்கு புல் பண்ணும் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். ஸோ இப்போ என்ன ஆச்சு, இங்கே 3 குரோமோசோம் இருந்தது இல்லையா, அது 2ஆ நடுவுலேருந்து பிரிஞ்சு ஒரு செல்லுக்கும், செல் டிவைட் ஆனதுக்கப்புறமா ஒரு செல்லுக்கும் 3 குரோமோசோம் இருக்குது டாட்டர் செல்ஸில். பட் ஆனால் இந்த செல்லை நம்ம அந்த பிளான்டஸ் கால்சிசீனால் ட்ரீட் பண்ணும்போது அதில் இருக்கிற செல்ஸில் நார்மல் மைட்டாசிஸ் நடக்காது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே பாருங்கள், இந்த yellow கலர் டாட்ஸ் காமிச்சிருக்கேன், ஸ்பிண்டில். அந்த மாதிரி ஸ்பிண்டில் ஃபார்ம் ஆகாது ஆஃப்டர் கால்சிசீன் ட்ரீட்மெண்ட். ஸோ ஸ்பிண்டில்ஸ் ஆர் நாட் ஃபார்ம்டு. ஸோ இந்த குரோமேட்டிட் ஃபார்ம் ஆகாது. ஒரு குரோமோசோம் 2 குரோமேட்டிடாக பிரிஞ்சு, தனித்தனியாக பிரிஞ்சு ஈக்குவல் நம்பரில் டிஸ்ட்ரிபியூட் ஆகாது டாட்டர் செல்ஸில். ஸோ என்ன ஆகுதுன்னா, இதே 3 குரோமோசோம் என்ன ஆகுது, அப்படி நோ
குரோமோசோம் மூவ்மெண்ட் டு போல்ஸ் ஆஃப் செல். போல்ஸுக்கு மூவ் ஆகிறதே இல்லை குரோமோசோம். ஸோ என்ன ஆகுது, குரோமேட்டிட் ஃபார்ம் ஆகுது, ஆனால் ஆப்போசிட் போல்ஸ்க்கு மூவ் ஆகுறது இல்லை. ஸோ டாட்டர் செல்ஸ் என்ன ஆகும், டபுள் த நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்கும். இங்கே 3 இருக்கு இல்லையா, இங்கே என்னாச்சு 6 நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஆர் தேர். ஸோ அதனால தான் இதை சொல்கிறோம் கால்சிசின் காசஸ் டபுளிங் ஆஃப் குரோமோசோம். ஸோ கால்சிசின் என்ன பண்ணும், ஸ்பிண்டில் ஃபார்மேஷனை தடுக்கும், அதனால குரோமோசோம்ஸ் வந்து செக்ரிகேட் ஆகாது. அதுதான் டபுளிங் ஆஃப் குரோமோசோம்ஸ்னு சொல்கிறோம். அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் பாலிப்ளாய்டி ப்ரீடிங். இப்போ இந்த பாலிப்ளாய்டி வந்து உருவாக்கி ஃபிசிக்கல் ஏஜென்ட்ஸ் மூலயமா, டெம்பரேச்சர் மூலயமா, ஹீட் மூலயமா, கோல்டு மூலயமா, இல்லை ரேடியேஷன் மூலயமா உருவாக்குறோம், இல்லை கால்சிசின் ட்ரீட்மெண்ட்னால உருவாக்குறோம். ஸோ அந்த மாதிரி உருவாக்கி என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் பிளான்ஸில் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கோம், அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ட்ரிப்ளாய்டு watermelons and bananas. Triploidsனா என்ன, 3N. இந்த ட்ரிப்ளாய்டு வாட்டர்மெலன்ஸ் அண்ட் பனானாஸ் வந்து சீட்லெஸ். இதில் வந்து சீடு இருக்காது. இங்கே நீங்கள் பிக்சரில் பார்க்கலாம் வாட்டர்மெலன் அண்ட் திஸ் இஸ் பனானா. இதை வந்து நடுவில் கட் பண்ணி காமிச்சிருக்கு இந்த பனானா, இதில் சீட்ஸ் இல்லை. ஸோ ட்ரிப்ளாய்டு வாட்டர்மெலன்ஸ் அண்ட் பனானாஸ் தே ஆர் சீட்லெஸ். தென் ட்ரிப்ளாய்டு 3N, அதாவது ஹேப்ளாய்டு குரோமோசோம் வந்து 3 times இருக்கும் ட்ரிப்ளாய்டுனா. ஸோ ட்ரிப்ளாய்டு டி வெரைட்டி TV29. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் 1 mark question. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, இதில் வந்து லார்ஜ் ஷூட்ஸ் இருக்கும் அண்ட் ட்ராட் டாலரன்ஸ் இருக்கும். அதாவது வறட்சி, தண்ணி கம்மியாக இருந்தால் கூட இட் வில் டாலரேட் அண்ட் க்ரோ. Then hexaploid. Hexaploidனா என்ன, 6N. N is how many times? 6 times. Hexaploid triticale, hybrid of wheat and rye. So wheatையும் ராயையும் கிராஸ் பண்ணுறோம். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பிளான்ட் தான் triticale. இது ஹைப்ரிட்னு சொல்கிறோம், ஏன்னா 2 பிளான்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸும் அதில் இருக்கும். ஸோ பாலிப்ளாய்டு இஸ் இன்டியூஸ்ட் in the offspring and அதனால அந்த plant becomes fertile. triticale வந்து wheat and rye ஓட cross triticale ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அதை பாலிப்ளாய்டி இன்டியூஸ் பண்ணுறோம், பாலிப்ளாய்டாக மாற்றுறோம், அதனால அந்த பிளான்ட் ஃபர்டைல் ஆகிடுது. இட் இஸ் ஏபிள் டு ரீப்ரொடியூஸ் ஃபர்டைல்னா. அண்ட் அதோட இம்பார்ட்டன்ட் குவாலிட்டிஸ் என்ன, ஹையர் டயட்ரி ஃபைபர் அதிகமாக இருக்கும் அண்ட் ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலோடெட்ராப்ளாய்டு ரெஃபனோபிராசிகா. It is done by colchicine treatment. So Raphanobrassica என்ன, cross between radish முள்ளங்கி and cabbage, இது ரெண்டையும் cross பண்ணுறோம். இப்போ எலோடெட்ராப்ளாய்டுனா என்னன்னா சொல்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள் ஸ்க்ரீனில் ரெஃபனோபிராசிகா இங்கே நான் டினோட் பண்ணியிருக்கேன். க்ரீன் கலர் R is ரேடிஷோட குரோமோசோம், ப்ளூ கலர் C is கேபேஜோட குரோமோசோம். இப்போ ரெஃபனஸ் ரேடிஷில் 2N 18 குரோமோசோம்ஸ் ஆர் தேர். அப்போ என்னன்னா எவ்வளோ, 9 குரோமோசோம். பிராசிகா கேபேஜ்லேயும் 2N 18 குரோமோசோம் ஆர் தேர். அண்ட் தென் ரெஃபனோபிராசிகா ரெண்டையும் கிராஸ் பண்ணுறோம், அதோட பேர் வந்து ரேபேஜ்னு சொல்கிறோம், ரேபேஜ். அதில் வந்து என்ன இருக்குது, இதுலேருந்து 9 வரும், இதுலேருந்து 9 வரும், ரெண்டையும் சேர்த்தோன்னா 18 இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ரிட்டன் இன் க்ரீன். திஸ் பிளான்ட் இஸ் ஃபர்டைல், திஸ் பிளான்ட் இஸ் ஆல்சோ ஃபர்டைல். இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி ஃபார்ம் ஆகிற ஹைப்ரிட் வந்து இட் இஸ் ஸ்டெரைல். ஏன்னா ரெண்டுமே வேறு வேறு பிலாங்ஸ் டு வேறு வேறு ஜெனரா. ஸோ இங்கே எவ்வளோ இருக்குது குரோமோசோம், 9 + 9. அதே மாதிரி இங்கே 9 + 9 18, இங்கேயும் 9 + 9 18. இதிலேருந்து 9 வருது அண்ட் இதிலேருந்து 9 வருது அண்ட் தே ஃபியூஸ் கம்பைன், இப்படி 9 + 9 2N is equal to 18. இப்போ இந்த இதுவும் டிப்ளாய்டு தான், டிப்ளாய்டு ரேபேஜ், இட் இஸ் ஸ்டெரைல். And then what happens, this sterile rabbage is treated with colchicine chemical. So என்ன ஆகும், chromosome double ஆகும். So green R will also double and blue C will also double. அதாவது ரேடிஷோட குரோமோசோமும் டபுள் ஆகுது அண்ட் கேபேஜோட குரோமோசோமும் டபுள் ஆகுது. ஸோ இப்போ எத்தனை வாட்டி இருக்குது, ஒரு செட். இப்போ 2Nனா இது N 9, this is N, this is N 2N, this is N, this is N 2N. அப்போ இந்த மாதிரி எத்தனை வாட்டி இருக்குது, 4 times இருக்குது. this is 1N, this is 1N, this is 1N, this is 1N. ஸோ 4 time இருக்குது, 4N. ஸோ டெட்ராப்ளாய்டுன்னு சொல்கிறோம். இப்போ இதை ஏன் நம்ம எலோ டெட்ராப்ளாய்டு சொன்னோன்னா, இதில் வந்து இந்த N வந்து 2 டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ்லேருந்து இருக்குது. இந்த செட் ஆஃப் குரோமோசோம், ஹேப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோம் வந்து 2 டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ்லேருந்து இருக்கிறதுனால இதை எலோ டெட்ராப்ளாய்டுன்னு சொன்னோம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளான்ட் ரேடிஷை வந்து மட்டும் நான் தனியாக எடுத்து
கால்ஜிசினால் ட்ரீட் பண்ணினேன், இதோட குரோமோசோம் டபுள் ஆச்சு அப்படின்னா 4 டைம்ஸ் நான் இதை எழுதுவேன். 4 டைம்ஸ் ஆக்கிட்டேன்னா இந்த 4 வாட்டி நான் எழுதுவேன் இல்லையா? அதாவது 1 டைம், 2 டைம், 3 டைம், 4 டைம். அப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா N வந்து ஒரே பிளான்ட்டோட தான் இருக்குது, ரேடிஷோட குரோமோசோம் தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ அதை வந்து நம்ம ஆட்டோ டெட்ராப்ளாய்டுன்னு சொல்லுவோம். ஒரே ஸ்பீஷஸோட குரோமோசோம் டபுள் ஆச்சுன்னா அது ஆட்டோ டெட்ராப்ளாய்டு. இங்கே வந்து 2 பிளான்ட்டோட ஹைப்ரிட் ஃபார்ம் பண்ணினோம். அந்த ஹைப்ரிடில் வந்து நம்ம குரோமோசோமை டபுள் பண்ணி டெட்ராப்ளாய்டு உருவாக்கினோம். ஸோ அந்த ஹைப்ரிட்டில் வந்து 2 டிஃப்ரெண்ட் ஜெனராவோட 2 டிஃப்ரெண்ட் பிளான்ட்டோட குரோமோசோம்ஸ் இருக்குது, ரிப்பீட் ஆகிருக்கு. ப்ளாய்டி வந்து 2 டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ்னால ஆகியிருக்கு. அதனால அதை நம்ம அலோ டெட்ராப்ளாய்டுன்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் இங்கே அலோ டெட்ராப்ளாய்டு ராஃபினோபிராசிகான்னு கொடுத்துருக்கோங்க புக்கில். ஸோ 2 கேபிட்டல் ஆர், கேபிட்டல் சி அதை அப்படி டினோட் பண்ணியிருக்கேன்னா, ஸோ 2 டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸோட அங்கே ஹேப்ளாய்டு செட் இருக்குது. ஸோ அதனால தான் இதை அலோ டெட்ராப்ளாய்டுன்னு சொல்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.